கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 1 கப் வேர்க்கலையை வறுத்துட்டு தோல் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மாவு பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக 1.5 கப் மாவு எடுத்திருக்கேன். இல்லை சால்ட் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள். இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா கையில் ஒட்டக்கூடாது. ஸோ நீங்கள் ஊற்றுற தண்ணியில் மாவை கம்பைன் பண்ண பாருங்கள். கொஞ்சம் மாவு இருக்க போதே ஸ்டாப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒட்டக்கூடாது கை. ஸோ அதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அதிகமாகிடுச்சுன்னா ஸ்டிக்கி ஆகிடும். கம்மியாக இருந்தால் தண்ணி அங்கங்கே மாவாக இருக்கும். வேர்க்கலை பார்த்தீங்கன்னா 4 ஏலக்காய் போட்டு அரைச்சிட்டு வெல்லம் நான் 1 கப் எடுத்திருக்கேன். ஸோ வெல்லம் வேணும்னா அதிகமாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த கொழுக்கட்டையில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஃபிங்கரில் நீங்கள் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா மாவுலாம் கீழே வந்துடும். நல்லா சுற்றி ஸ்ப்ரெட் பண்ணி முடிஞ்ச லெவலுக்கு தின்னாக்கிட்டு நிறைய ஸ்டஃபிங் வச்சு மூடினீங்கன்னா இப்படி ஒட்டாமல் வரும். ஏன்னா ஆயில் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 5 to 6 minutes தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சோன்னே வச்சுட்டு வச்சிங்கன்னா ரெடி ஆகிடும். அதிகமான வெல்லம் சேர்க்க போது ஒரு 10 minutesலாம் வச்சிங்கன்னா உடஞ்சி போயிடும். 5-6 minutes வைங்க போதும். அதே மாதிரி எனக்கு கரெக்டாக 19 கொழுக்கட்டை வந்துச்சு.